ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ கண் கலங்கி நின்ற ஒரு விஷயத்தில் பேரதிசயத்தை நிகழ்த்தி காட்டத்தான் உன் சாயப்பா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. என் செல்லமே, உன்னுடைய வாழ்வின் வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக நீ அடையத்தான் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்து விட்டது. உன் வாழ்க்கையில் நான் வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இருந்து அத்தனை துன்பங்களையும் மாற்றி உனக்கு நிம்மதியை தர வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சாயப்பா, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் சந்தோஷம் என்பதே வாராதா என்று எவ்வளவு மனக்குமுறலோடு இருந்தாய். உன்னுடைய வேதனைகள் எல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது மாறக்கூடிய காலமானது வந்து விட்டது. ஒரு கட்டத்தில் நம் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்று நீ கவலைப்பட்டதெல்லாம் இப்போது மாறப்போகின்றது. நம்பிக்கையான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். நான் கொடுக்கின்ற இந்த சந்தோஷமானது எப்போதும் உன்னோடே நிலைத்திருக்கும். நீ படும் வேதனையும் உன்னுடைய எண்ணமும் எனக்கு நன்றாக புரிகின்றது. இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்றால், இந்த இக்கட்டான சூழ்நிலையை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்றால், இதிலிருந்து நீ மீண்டு வந்து மிகப்பெரிய நன்மையை அடைய போகின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் இப்போது கழிந்து கொண்டிருக்கின்றது. நீ படு கஷ்டங்களில் எல்லாம் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் கழிந்து விடுகின்றது என்பதை நீ நம்ப வேண்டும். இனி வரக்கூடிய நாள் எல்லாம் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் இனிமேல் நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய். நீ பட்ட துன்பங்களும் வேதனைகளும் எல்லாமே மாறிவிடும். உன்னுடைய கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது. இனி நம்பிக்கையோடு இரு. நல்லது நடக்கும் என்று நானே உனக்கு சொல்லுகிறேன் அல்லவா? நிச்சயமாகவே நான் நடத்தி காட்டுவேன். நீ கண்ணீர் விட்ட காலமெல்லாம் மாறிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டத்தான் போகின்றேன். இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ ஏங்கி தவித்த ஒரு விஷயத்தில் உனக்கு சாதகமான ஒரு முடிவைத்தான் நான் கொடுக்க போகின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் நீ அந்த செய்தியை கேட்டு ஆச்சரியப்பட போகின்றாய். என் செல்லமே, எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமானது உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கு வந்து விட்டது. எல்லாவற்றையுமே நீ பார்த்து விட்டாய். இப்போது சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கப் போகின்றாய். சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. உன் மனதிற்கு நல்லது என்று தோன்றக்கூடிய ஒரு விஷயத்தை சரியாக செய்து முடித்துவிடு. எந்த சூழ்நிலையிலும் உன் மனம் தடுமாறக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நீ தீர்க்கமாக முடிவெடுத்த பிறகு அதை செய்வதற்குள் எதற்காக குழப்பமடைகிறாய்? உன் மனதை எப்போதும் திடமாகவும் தைரியமாகவும் வைத்துக்கொள். உனக்கு வந்திருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் நீ சாதனைகளாக மாற்ற வேண்டும். தைரியமாக இரு. முடங்கி கிடந்தால்தான் முடக்கமானது இருக்குமே தவிர நீ எழுந்து நடந்து விட்டால் இந்த உலகமானது உனக்கு வழியை கொடுத்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய நன்மையை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். போராடினால்தானே வாழ்வு உனக்கானதாக இருக்கும். துன்பம் வந்து விட்டதே என்றெல்லாம் சலித்து போய் ஓரிடத்தில் உட்கார்ந்து விடக்கூடாது. உனக்கான வெற்றி பாதை என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ வெற்றி நடை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது நடக்கவில்லை, என்னால் முடியவில்லை என்றெல்லாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன். நீ என் கைகளை இறுக பிடித்துக்கொள். உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்ல நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. நீ நீண்ட காலமாகவே காத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை உனக்காக நடத்தி காட்டத்தான் போகின்றேன். நான் செய்யக்கூடிய இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து நீ ஆனந்தப்பட போகின்றாய். சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். இதற்காகத்தானே சாயப்பா நான் இவ்வளவு காலங்களாக காத்து கொண்டிருந்தேன். இவ்வளவு வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிருந்தேன். இப்போது என் மனம் முழுவதும் சந்தோஷமானது நிறைந்திருக்கின்றது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன் என்று நீ சொல்லக்கூடிய காலமானது இப்போது வந்துவிட்டது. என் செல்லமே, உனக்குள் நான் இருக்கின்றேன். உன்னை சுற்றியும் நான் இருக்கின்றேன். திக்கு தெரியாத தன்னந்தனியாக நான் இருக்கிறேனே என்று நீ கவலைப்பட்டதெல்லாம் இப்போது மாறிவிட்டது. நான் உன்னோடு இரண்டரை கலந்திருக்கின்றேன். நீ செல்லும் வழிகளிலெல்லாம் உனக்கு
துணையாக வருகின்றேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு செயலை செய்கின்றாயோ அந்த செயலில் உனக்கு வெற்றியை கொடுக்க எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை எவ்வளவோ கேலியும் கிண்டலும் செய்து உன் மனதை வேதனைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது அந்த வேதனை காலமானது முடிந்துவிட்டது. உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டதால் உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமே இனி தானாக நல்லதாகவே நடக்கும். தேவையில்லாத வேதனைகளை எல்லாம் நீயாக உருவாக்கி கொள்ளாதே. நடந்து போனதை பற்றியெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே வருந்தி கொண்டே இருக்கக்கூடாது. நீ கண்ணீர் சிந்தியது எல்லாமே போதும். இதற்கு மேலும் நீ கவலைப்படாமல் கண்ணீர் சிந்தாமல் அமைதியாக இரு. உன் மனதை தைரியமாக வைத்துக்கொள். உன் மனதில் உள்ள சோகங்களையும் பாரங்களையும் என் காலடியில் சமர்ப்பணம் செய்துவிட்டு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். உன் வாழ்க்கையானது சுலபமாக சந்தோஷமாக மாறத்தான் போகின்றது. நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கைக்கான பரிசானது பலனானது கைமேல் கிடைக்கப் போகின்றது. மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடத்தி காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று நீ அறிந்திருக்கின்றாய். உன் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு அதிசயமானது நடக்கத்தான் போகின்றது. உன் பல பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடியான தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது. நடந்து முடிந்த எதை பற்றியும் மறுபடியும் நினைத்து கொண்டே இருக்காதே. நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அதை அனுபவித்து தீர்ந்து விட்ட பிறகுதான் அதை மறந்து விடுவது மிக நல்லது என்பதை நீ புரிந்து கொள். எதையும் தூக்கி சுமந்து கொண்டே இருக்காதே. அது மேலும் மேலும் மனதை பாரமடையத்தான் செய்யுமே தவிர உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்காது. உன்னுடைய சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருந்து கொண்டே இருக்கும். தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளையும் கிடைக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் செல்லமே, நல்லது நடக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி ஆசைப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய ஆழமான சிந்தனையும் உன்னுடைய செயலும் உனக்கு கைமேல் பலனை கொடுக்கப் போகின்றது. மற்றவர்களை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதே. அவர்கள் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு அமைதியாக உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. நீ மற்றவர்களுக்காக வாழவில்லை, உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை இது. அடுத்தவர்கள் விமர்சனத்தை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே. அவர்கள் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் அது உனக்கு தேவையில்லாத சிந்தனைகளை தான் கொடுக்கும் என்று புரிந்து கொள். எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னுடைய மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் வரவிடாமல் உன்னுடைய வார்த்தைகளை மனதில் பதிய வைத்துக்கொண்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ துணிந்து சென்று கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையானது எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கும். என் செல்லமே, தைரியமாக இரு, பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தையல்லவா நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.